மணி ஒன்று புரிஞ்சுக்கோ, மதத்தை காப்பாற்ற எந்த அரசியல் கட்சிகளும் தேவையில்லை. அரசியல் கட்சிகள் அதுக்கான வேலையை சரியாக செஞ்சாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு மதத்துக்காரர் இருக்க வரைக்கும் தான் நீ ஹிந்து. அவனை வெளியே போயிட்டான்னு வச்சுக்க, அடுத்து நம்ம வீக்கான ஆயத்தை கையில் எடுத்துருவானுங்க. ஜாதின்ற பேரில் நம்மளை பிரித்து ஓட விட்டுருவானுங்க. புரியுதா? சொன்ன மாதிரி அவர் இந்த நாட்டுக்காக என்னென்னலாம் பிளான் வச்சுருக்காரு நான் சொல்லட்டுமா? இங்கே பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது மணி கேட்கும்போது. ஆனால் ரியல் ஃபேக்ட்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் எதுவுமே ஏற்றுக்காட்டி நான் என்ன பண்ணுறது? எனக்கு யார் நல்லது செஞ்சாலும் சரிதான்டா. ஆனால் ஒரு தப்பு நடக்கும்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவனையே ஒரு சின்ன சர்க்கிளில் போட்டுறீங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது தப்பான அரசியல் இல்லையா? யாரா இங்கே பிரித்து அரசியல் பண்ணுறது? ஒன்று ஒரு சின்ன படத்துக்குள்ளே அடைக்கணும்னு யாருக்குமே இங்கே அவசியம் கிடையாது. எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது. உனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லைன்னு நீ சொல்கிற. ஆனால் உனக்கே தெரியாமல் அந்த மாற்றம் 5 வருஷத்தில் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கடா போயிட்டு இருந்தோம்? ரம்ஜானுக்கு நமக்கு எங்கேருந்து பிரியாணி வந்தது?